ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இலை பரோட்டா, இது கிளி பரோட்டானும் சொல்லுவாங்க. இந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். சண்டே அன்றைக்கி ஒரு டின்னர், சூப்பரான டின்னர் வேணும்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு வெங்காயம், நல்ல பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர், கறி மசாலா தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதில் இப்போ 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இதில் மெயினாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலை எதுவுமே தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பாட் மாதிரி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு புரோட்டா வந்து அதில் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு, நீங்கள் வீட்டில் செஞ்ச கறி குழம்பு இருந்தால் அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கரண்டி மாதிரி எடுத்து ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண மசாலா எக் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபில்லிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு திரும்ப இதுக்கு மேலே குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு அதிகமாக தேவைப்படும். அண்ட் இதுக்கு மேலேயே இன்னொரு புரோட்டாவை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எப்போவும் போரிங்காக செய்கிற இட்லி, தோசை இந்த மாதிரியான ரெகுலர் டின்னர் மெனுவை சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதுக்கு மேலே இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கிரேவி வந்து ஊற்றிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட் எடுத்துகிட்டு போய் இந்த இட்லி குண்டாவுக்குள்ளே வச்சுருங்க. ஸோ வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இது வேக வச்சுட்டேன். இப்போ வேக வச்சுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புரோட்டாக்குள்ளே குழம்பு ஃபுல்லாக ஊறி பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி டின்னரில் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டேனாவே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டின்னர், ஸ்பெஷல் மெனுவோடு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் இந்த டிஷ்ஷை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.